ஒவ்வொரு வருஷமும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல உலகமே வியக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு நடக்கும். வருஷத்துல 2 தடவை திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் பல மணி நேரம் முழுமையா நிறுத்தி வைக்கப்படுது. இது எதுவுமே விஐபிக்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ கிடையாது. முழுக்க முழுக்க இந்த ஒரு புனித திருவிழுக்காக மட்டும்தான். அந்த அற்புத நிகழ்வுக்கு காரணம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலுடைய ஆராட்டு திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற அல்பாசி ஆராட்டு திருவிழாவை முன்னிட்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்தின் ஓடுதளம் சில மணி நேரங்களுக்கு மூடப்படுது. அந்த நேரத்துல விமானங்கள் தரை இறங்கவோ புறப்படவோ அனுமதிக்கப்படுறது கிடையாது. கோவிலின் புனித ஊர்வலம் விமான நிலை பாதையை கடந்து தங்கமுகம் கடற்கரைக்கு போகணும். பல 100 வருஷங்களா நடைமுறையில் இருக்கிற பாரம்பரிய வழிபாட்டு முறை இது. இந்த திருவிழா வருஷம் முழுக்க 10 தினங்கள் கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவின் உச்சகட்ட நிகழ்ச்சி தான் ஆராட்டு நாள்ல கோவில்ல இருக்கிற பத்மநாப சுவாமி, ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ நாராயணர் உள்ளிட்ட முக்கிய தெய்வ விக்கிரகங்கள் எல்லாமே புனித ஊர்வலமா எடுத்துட்டு போகப்படுது. அந்த ஊர்வலம் விமான நிலைய பகுதியை கடந்து தங்கமுகம் கடற்கரையை அடைஞ்சு அங்க இருக்கிற தெய்வங்களுக்கு புனித நீராட்டம் செய்யப்படுது. இந்த ஊர்வலம் சாதாரணமானது கிடையாதுங்க. அலங்கரிக்கப்பட்ட யானைகள், பாரம்பரிய இசைக்குழுக்கள், வேத மந்திரங்கள், கோவில் நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து மிக கோலாகலமா இந்த ஆராட்டு பயணத்தை நடத்துறாங்க. இது வெறும் திருவிழா மட்டும் இல்ல, நூற்றாண்டுகளா உயிர்ப்போட இருக்கிற ஒரு ஆன்மீக மரபு. இந்த ஊர்வலத்தை வழி நடத்துறது சாதாரண மனிதர் கிடையாது. திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் தலைவர் கையில வாளோட முன்னிலையில நடந்து வருவாரு. அவரை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட யானைகள், குதிரை அணி வகுப்புகள், பாரம்பரிய காவல் படை அப்படின்னு பிரம்மாண்டமா இந்த ஊர்வலம் தங்கமுகம் கடற்கரை நோக்கி நகரும். இந்த அல்பாசி திருவிழாவுல பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும். கொடியேற்ற விழா, தினமும் நடக்கிற உற்சவ ஷீவேலி ஊர்வலங்கள், கதகளி கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனங்கள், கோவில் சடங்குகள், இது எல்லாமே நடக்கும். பள்ளி வெட்டா அப்படிங்கிற முக்கிய சடங்கு இறுதி நாளுக்கு முந்தைய தினம் நடக்கும். அதுக்கப்புறமா மாபெரும் இந்த ஆராட்டு நிகழ்வு நடக்கும். இப்படி ஒரு நூற்றாண்டு பழமையான மரபுக்காக விமான சேவைகள் நிறுத்தப்படுறது உலகின் வேற எந்த நகரத்திலையும் இப்படி ஒரு நிகழ்வை பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த ஆராட்டு திருவிழா உலக புகழ் பெற்றதா சொல்லப்படுது.